ப்ரொகாஸ்டினேஷன் இந்த வேர்டே புதுசா இருக்குல்ல, ஆனா இதை நீங்க டெய்லியுமே பண்றீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ப்ரொகாஸ்டினேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு வேலையை தள்ளி போடுறது. என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? ஆனா அப்படி தள்ளி போடுறதுனால வேலை மட்டும்தான் தள்ளி போகுதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. உங்க பிரைனுமே பெரிய லெவல்ல டேமேஜ் ஆகுது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ப்ரொகாஸ்டினேஷனால நீங்க எப்படிலாம் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த ப்ரொகாஸ்டினேஷனை ஓவர் கம் பண்றது எப்படி அப்படின்னு தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டை நீங்க பண்ணாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பண்ணுவோம், கொஞ்ச நேரம் மொபைல் பார்ப்போமே அப்படின்னு பாக்குறது என்ன தெரியுமா? ப்ரொகாஸ்டினேஷன். நீங்க ரிஸ்கியான ஜோனுக்குள்ள போகாம கம்ஃபர்டபுளாவும் என்ஜாயபிளா ஒரு சில விஷயத்த பண்ணுவோம்னு கையில் எடுக்கிறீங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஆனா இதை நீங்க நான் மட்டும்தான் பண்றோமான்னு கேட்டா அதுதான் இல்ல. எல்லாருமே தான் எல்லா இடத்துலயுமே இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றத எக்ஸாக்டா ஏன் பண்றோம்னா, அந்த டாஸ்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பண்ணா நம்ம ஃபெயில் ஆயிருவோமா, இல்ல அந்த டாஸ்க் ரொம்ப ஹார்டா இருக்குமா, மேபி அந்த டாஸ்கை இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா பண்ணுவோம் இப்ப வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுனால கூட நம்ம அந்த விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போறோம். ஸோ இது எல்லாமே தான் காமனான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ரொகாஸ்டினேஷன் உங்களை எப்படிலாம் எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்றதுல ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவீங்க, நாளைக்கு சாப்பிட்றதுல ஒரு முக்கியமான டாஸ்கை பண்ணா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆயிரும்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த டாஸ்கை கூட பண்ண விடாம இந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றது உங்க பிரெயினை ஆல்ரெடி எஃபெக்ட் பண்ணிருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணி இதை ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சோம்னா சூப்பரா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ப்ரொகாஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று உங்களுக்கு தேவையான சிஸ்டமை கிரியேட் பண்ணுறது, ரெண்டாவது டைமை மேனேஜ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் சிஸ்டமை செட் பண்ணுறது. உங்கள் கோலை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள். அந்த கோல் அச்சீவபிளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கோல் எதை பண்ணணும் டெய்லின்றதை ப்ரியாரிட்டியாக கொடுக்க ஆரம்பிங்க. அந்த கோல் உங்களுக்கு அச்சீவ் பண்ண ரொம்பவே ஹார்டாக இருந்தாலும் அந்த டாஸ்க்கை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பாதி பாதியாக பிரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாகும். ஒரு இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயமா பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அந்த ப்ரொகாஸ்டினேஷனை சிஸ்டமை யூஸ் பண்ணி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு டோட்டலாக 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு உங்கள் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஆகுங்க. ஒரு விஷயத்தை பண்ணால் நம்ம இந்த கோலை அச்சீவ் பண்ணலாமா, அது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, கரெக்டாக ஒரு கோலுக்கு ரூட் போட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது, பவர் ஆஃப் ஃபோக்கஸ். நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து ஃபோக்கஸை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேறு இடத்துல போனாலுமே திருப்பி அதே ஒர்க்கில் உங்கள் ஃபோக்கஸை கொண்டு வர்றதுக்கு சயின்டிஃபிக்கலியாக 23 மினிட்ஸ் ஆகுமா. ஸோ அதனால் எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷனை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஒரே இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருங்க கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். மூணாவது, டேக் பிரேக். நீங்கள் என்னதான் பெரிய பெரிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலுமே ஒவ்வொரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது செல்ஃப் கேர். நீங்கள் ப்ரொகாஸ்டினேஷனாக இருக்கக்கூடாதுன்னா உங்கள் பிரெயின் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ அதுக்கு தேவையான செல்ஃப் கேர்ன்ற கரெக்டாக நைட் தூங்குறது, மெடிடேட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுன்ற மாதிரி செல்ஃபாக நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணாலே ப்ரொகாஸ்டினேஷனை சூப்பராக அவாய்ட் பண்ணலாம். லாஸ்ட் அஞ்சாவது, நீங்கள் ஒவ்வொரு டாஸ்கையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பே யுவர் செல்ஃப். ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட்டை நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு இந்த கிஃப்ட் கிடைக்க போகுது. ஸோ அந்த கோலுக்காக நீங்கள் ஓடும் போது அந்த ப்ரொகாஸ்டினேஷன் சூப்பராக அவாய்ட் ஆகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ப்ரொகாஸ்டினேஷனே இல்லாமல் சூப்பராக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணலாம். உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும்.